கண்டுபிடிங்க என்ன வாய்ஸ் அது நீ கண்டுபிடிக்கணும் அதான் டாஸ்க் யார் அந்த வாய்ஸ் என்ன கேக்குறான் ஆக்சுவலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சத்யராஜா இட்ஸ் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த வாய்ஸ் ஏன் எடுத்தேன்னா இங்க ஃபுல்லா லேடிஸா இருக்கீங்க உங்களை கவர் பண்றதுக்காக தான் எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் கை தூக்குங்க யார் வீட்டுல இல்லையா என்னங்க இந்த முருங்கைக்காய் சாம்பார் வச்சீங்கன்னா வீட்டுல வந்து சாப்பிட்டு போலாம் பார்த்தேன் எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி நீங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கீங்களா அட போடா நானே சீரியல் பார்க்காம கோவத்துல உட்காந்துட்டு இருக்கேன் இங்க வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சியான்னு இட்ஸ் ஓகே அவங்க ஹஸ்பண்ட் தான் உள்ள வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே இங்க வந்த உடனே டீ காபி கொடுத்தாங்க அடுத்த வாட்டி வரும்போது ஒரு முருங்கைக்காய் சூப் இல்ல முருங்கைக்காய் ஜூஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த முருங்கைக்காய் காமெடி யாருக்கு புரியுதோ இல்லையோ அந்த ஆண்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே போகும்போது உங்களை தனியா மீட் பண்ணிட்டு போறேன் தேங்க்யூ வெரி மச் நல்லா தான் கை தட்டலாம் இப்போ வந்து நண்பா தளபதி வாய்ஸ் பேசிக்கிறேன் இப்படி பண்ணீங்கன்னா எந்த வாய்ஸும் பேச முடியாது போல இருக்கு சரி ஓகே சூப்பர் ஸ்டாரே பேசும் மாவு பாட்டி கடிப்பீங்களா அண்ணா என்ன பண்றீங்க ஓகே இங்க வருகை தந்திருக்கோம் பெரியவர்கள் தாய்மார்களே இது வாழ வைக்க மாலதூர் மக்களே இதுமாதிரி சொன்னாங்க பன்னீர்செல்வம் ஒரு கலை ஈவெண்ட் சொல்லி ரொம்ப வருஷமா ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க ஓகே லைஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருக்கு வாங்க அப்படி சொன்னே அவர் கூட்டிட்டு வராரு காட்டுக்குள்ள போயிட்டே இருக்குங்க ஒரு வெளிச்சமே இல்லை நான் கேட்டேன் என்ன நம்ம எங்க போய் இமயமலைக்கு போறோமா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாங்க இல்ல வந்து அங்க மக்கள் இருக்காங்க நீங்க வாங்க அப்படி சொல்லும் போது முதல்ல யோசிச்சு என்னடா இது என்ன பண்ற ஈவெண்ட் யோசிச்சு இப்படி உள்ள வரும்போது தெரிஞ்சது என்ன பசங்க என்ன டேலண்டான பசங்க இந்த டேலண்டான விமென்ஸ் இந்த குழந்தைங்க எல்லாம் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஜஸ்ட் மெஸ்மரைஸ் அப்படியே வேற லெவல்ல வந்து பண்றீங்க அப்ப வரும்போது கேட்டு என்னங்க இங்க வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ள வந்தா இவங்க தாங்க அந்த வெளிச்சமே அந்த ஊருக்கே இவங்க தான் வெளிச்சமா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வந்து நிறைய விஷயம் பண்டிகை சொன்னா அது வந்து உங்களோட ஒத்துமையை கொடுக்குது கிட்டத்தட்ட 41 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி வருஷம் நீங்க பொங்கல் சிறப்பாக கொண்டாடணும் அப்படி சொல்லி அந்த கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி வெரி குட் அந்த கைகளை தட்டி 20 உள்ளங்களுக்கு நன்றி அடுத்து வந்து சவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சரியா கலர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க என்னங்க முடிவே பண்ண முடியலையே யாராவது ஒருத்தர் கேட்பான் யாராவது டேய் யார் வயசா உனக்கு தலை வயசா தளபதி வயசா சீமான் வாய்ஸ் பேச சொல்றாங்க இல்ல முன்னாடிலாம் கொஞ்சம் முன்னாடி பேசினா கை தட்டினாங்க இப்ப கை தட்டுறாங்க அதை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு சரி ஓகே அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் தலை வாய்ஸே பேசுறேன் ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தாரத்தப்பட்ட பிரிய போடுங்க தம்பி மயில் வாங்கணும் வெளிக்கட்டை இழுத்து போடும் யாரும் சாப்பிடாம போக கூடாது நம்ம கூட இருக்க நம்ம பார்த்துட்டா மேல இருக்க நம்ம பார்த்துப்போம் என்ன நான் சொல்றது இப்ப தளபதி முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஒரு வாய்ஸ் பேசும்போது அது அந்த வாய்ஸ் தான் சொல்லி நீங்க நம்பணும் அப்பதான் எனக்கே நம்பிக்கை வரும் ஓகே ஓகே ஆமா அப்படிதான் காப்பாத்தி விடணும் ரெடி என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா இந்த மாதிரி சொன்னாங்க மாலந்தூர்னு ஒரு ஊர் இருக்குன்னு எனக்கு முதல்ல ஆலந்தூர் நினைச்சிட்டாங்க கிண்டி பக்கத்துல ஒரு ஆலந்தூர்னு ஒண்ணு இருக்கு கிளம்பி அங்க போயிட்டேன் அங்க ஒருத்தன் கிளம்பி வந்தான் என்ன பிக்கப் பண்றதுக்கு
அவங்க சொன்ன உடனே வந்த கூட்டத்தை பார்த்து "ஹேய், வேற லெவலுங்க, நீங்க வேற லெவலுங்க." அதுலயும் வந்து தம்பி இறங்குப்பா, கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. நீ ஃபர்ஸ்ட், நானே கண்டென்ட் இல்லாம இதை பேசிட்டேன், கீழே இறங்குப்பா. நீங்க எல்லாருமே வந்து இந்த மாட்டு பொங்கலுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒத்துமையா குடும்பமா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணெல்லாம் பாருங்க, குல்லா போட்டு உட்காந்துக்குது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க மக்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்க உங்களுடைய ஒத்துமைன்னு சொல்லலாம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி ஈவெண்ட் பண்ணுங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிடுங்க. அவ்வளவுதான்.